നമസ്കാരം. ലൈഫ് ഭവന പദ്ധതിയിൽ അപേക്ഷിച്ചിട്ടുള്ള ജനറൽ വിഭാഗത്തിൽപ്പെട്ട മുഴുവൻ അർഹരായ ആളുകൾക്കും വീട് ലഭിക്കുമെന്ന് കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് എസ് ശിവൻരാജ്. അപേക്ഷകരുടെ ആശങ്കകൾ പരിഹരിക്കാൻ വിളിച്ചു ചേർത്ത യോഗം ഉദ്ഘാടനം ചെയ്തുകൊണ്ട് സംസാരിക്കുകയായിരുന്നു അദ്ദേഹം. കാന്തല്ലൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് ലൈഫ് മിഷൻ ஜெனரல் விவாதத்தைப்பட்டவர்களுக்கு வீடு சம்பந்தமான ஒரு மீட்டிங். இந்த கூட்டத்திற்கு தலைமை வைக்கக்கூடிய காந்தல்லூர் கிராம பஞ்சாயத்தினுடைய வைஸ் பிரசிடண்ட் சத்யராஜன் அவர்கள், வரவேற்புக்குரிய ஆரோக்கிய உதவி சேமகாரிய சந்தி கமிட்டி சேர்மன் பாரத் அவர்கள், வந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்து மெம்பர்மார் எல்லா மெம்பர்மாரையும் வரவேற்பிலே சொல்லிட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் கிராம பஞ்சாயத்து 2025 பரணசமிதியில் நாங்கள் அங்கத்துவம் பெற்று நிறைய உட்காரணம் பண்ணிட்டோம். இப்போ இடையிலேயே நிறைய உட்காரணம் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளாக போய் பண்ணலை, எல்லாமே கூடுதல் மெம்பர்மாரோட தான் பண்ணியிருக்கோம். அப்போ அனுபவம் கூடுதல் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஏற்றம் சந்தோஷமான ஒரு உட்காரணம் அப்படின்னா இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை ஒரு பரணசமிதி முழுவன் அதாவது பெனிஃபிஷரியை கூப்பிட்டு பயனாளிகளை கூப்பிட்டு மீட்டிங் போடலை. இதில் இருக்கவங்க வீடு இப்போ வைஸ் பிரசிடன்ட் சொன்ன மாதிரி நீங்க எல்லாமே தகுதியானவங்க, உங்க வீடு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முழு நாடுகளுக்கும் வீடு பாஸ் ஆகி அருகதை உள்ள ஆளுகள் உங்களுக்கு வீடு கொடுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனரல் விவசாயப்பட்ட ஆளுகளும் கேட்க வேண்டிய கேள்வி, வாட்டர் டேங்க் வந்திருக்கான்னு கேட்டால் மெம்பர்னு கேட்டால் அது எஸ்சிக்கு வந்திருக்கும், எஸ்சி வந்து சொல்லுவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விகசன செமினார் 1-2 பேர் பங்கெடுத்தது. விகசன செமினார்ல புதிய பദ്ധதியில ஆடு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜன்னல் எஸ்சியாக இருந்தாலும் அது ஜன்னலுக்கெல்லாம் ஒரு போதியப்படலை, இவ்வளோ காசு கொடுத்து வாங்க. அப்போதான் நான் சொன்னேன், இந்த வருஷம் ஜன்னலுக்கு மட்டும் போத்த கொடுப்போங்கன்னு சொல்லி போத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு நிறைய கேட்டாங்க, அப்புறம் கம்பளி கட்டில் கொடுத்தோம். இந்த வருஷம் வயசானவங்கள டூர் கூட்டு போகிறோம்னு சொல்லி 8 லட்ச ரூபா பைசா வச்சுட்டேன். புதுசாக செய்வோமே அப்படிங்கிறதும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய மன சூழ்நிலையை அனுசரித்து பஞ்சாயத்து பிரவர்த்திக்கணும். இப்போ நாங்கள் கூப்பிடக்கூடிய யோகாவும் ஒர்க்கிங் குரூப்பு பார்த்தீங்கன்னா விகசன செமினார்ல எல்லாமே ஒரு புக் எடுத்து ஒரு பேப்பரை கொடுத்து தனித்தனியாக உட்காந்து எழுதி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நீ சொன்னோன்னு எடுத்து நாங்கள் பையில் வச்சுட்டு போயிடுவோம். அதெல்லாம் இல்லை. இப்போ வார்டில் கிராம சபை கூட நீ கவனிச்சிடலாம். கிராம சபையில 13 ஒர்க்கிங் குரூப்பு பேப்பர் கொடுத்து எழுதி வாங்கவே இல்லை. மைக்கு கொடுத்து பொதுவான இடத்துல நிற்க வச்சு உங்களுடைய ஆலோசனைகளை சொல்ல வச்சோம். இல்லைன்னு சொன்னா பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஆனாலும் மெம்பரா இருந்தாலும் என் பக்கத்துல ஒரு வேலையை சொல்லி கொடுத்து சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. இது அப்படி இல்லை, பொதுவான இடத்துல நின்று பேச வைக்கிறது. அவங்க சொல்றது நியாயமான இந்த சமூகம் பார்க்கட்டுமே. ஒரு காரியம் இருக்கு, எத்தனையோ பரணசமிதிகள் கடந்து போனாலும் இந்த பரணசமிதி எல்லாமே செய்யறோம் நாங்க சொல்லலை. ஆனா ஒரு காரியம், ஜனங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகல உறுதியா இருக்கும், அது ஒரு சம்சயம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய புத்திமுட்டு அனுசரிச்சு இப்போ இந்த கூட்டத்துல பிஎம்ஏல போர்ட்ல எகிரிமெண்ட் வச்சு 86 வீடு வச்சிருக்கு. 22 பேருக்கு காசு வந்துருக்கு, பாக்கி காசு வரல. கேந்திர கவர்மெண்டோட விகிதம் என்கிறது 4,72,000. அந்த விகிதம் வராத ஒரு வெயிட்டிங்கில் தான் நிற்கி. இருந்தும் ஏதாயிரம் பஞ்சாயத்து பிரசிடண்ட் சிவன்ராஜ் எனக்கு தெரிஞ்சவர் தான், மெம்பர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நம்பி ஓட்டு போட்டு விட்டுருக்கோம். இந்த வீட்டை இப்பமாவது போய் பார்ப்போம்னு வந்தவங்களும் இருக்காங்க. இந்த கூட்டத்தில் எனக்கு தெரியும், நல்ல நம்பிக்கை இருக்கு. இப்பமாவது எனக்கு கிடைச்சிருமான வேதனையில வந்தவங்களும் உண்டு. ஒரு காரியம், நாங்க இதெல்லாம் படிச்சு മനസ്സിലാക്കി போற வழியில் உனக்கு வீடு தரமான்னு சொல்லல. அரட்டி പഞ്ചായത്തിൽ നടന്ന യോഗത്തിൽ വീടിനായി അപേക്ഷിച്ചവരിൽ ഒട്ടുമിക്കവരും പങ്കെടുത്തു. വികസനകാര്യ സ്റ്റാൻഡിംഗ് കമ്മിറ്റി ചെയർമാൻ കാർത്തിക് ആർ ആമുഖമായി യോഗത്തിന്റെ ഉദ്ദേശ ലക്ഷ്യങ്ങളെക്കുറിച്ച് വിവരിച്ചു. വൈസ് പ്രസിഡന്റ് സത്യരാജൻ അധ്യക്ഷത വഹിച്ചു. യോഗത്തിൽ പങ്കെടുത്തവരിൽ നിരവധി പേർ ആശങ്കകളും സംശയങ്ങളും ആവലാതികളും പങ്കിട്ടു. ஒரு வீடு, சொந்த வீடும் கிடையாது, இடமும் கிடையாது. எனக்கு இடத்தோட வீடு வேணும். எனக்கு 28 வருஷமா எனக்கு வீடு கிடையாது. ஆனா ஆம்பளை கூட எதுவும் கிடையாது, பெட்டியானும் கிடையாது. நான் இருக்கிறது ஒரு திண்டுக்கல் இடம் தான் நான் இருக்கேன். அவங்க பாவப்பட்டுன்னு சொல்லி இறக்கப்பட்டு அது கொடைக்கானல இருக்கான். மழை பெஞ்சாலும் அந்த வீடு கொழுகும். ஆனா வாடகை தான். இந்த சுந்தரம் செத்துட்டான், அவன் வீட்டில் தான் போய் படுப்பேன். மழை பெஞ்சா வேற யாரும் எனக்கு இல்லை. தாழ்பாய் தான் போட்டிருக்கேன். வீடு கிடைக்கிறது பாஸ் ஆயிடுச்சு. வீடு கிடைச்சது
2013 ஒரு பட்டயம் கொடுத்தாங்க. ஹீரோனாண்டது பாவப்பட்டவனுக்கு, இடம் இல்லாதவனுக்கு, உம்மாடத்தவனுக்கு ஒரு முட்டாய் பிள்ளை அழுகுதுல, இந்த முட்டாய் சாப்பிட்றா அப்படின்னு கொடுத்தாங்க. இது வரைக்கும் இடம் காமிக்கல. முதல் நம்ம இடத்தோட கேட்டப்ப ஜெனரலுக்கு இடம் வராது, வீட்டுக்கு மட்டும் வைங்கன்னு சொன்னாங்க. அப்போ சரி இடம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு இடத்துக்கு அமௌண்ட் கொடுத்து வச்சிருக்கோம். ஃபுல் பேமெண்ட் நமக்கு கொடுக்கல. இப்போ வீடு பாஸ் ஆகிடுங்க. இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்குற வரைக்கும் നിൽക്കുமா இல்லைன்னா തള്ളി തീരുമാനം ഒരു ഡൗട്ട് ഇருக்கு. ഞങ്ങൾ 70 വർഷമായി അവിടെ താമസം കഴിഞ്ഞിട്ട് പട്ടയത്തിന് പല പ്രാവശ്യം വില്ലേജിൽ നിന്ന് എഴുതിയിട്ടുണ്ട്. ഒരു സ്കെച്ച് വരച്ച് പട്ടയത്തിന് ഓർഡറായി കഴിഞ്ഞപ്പോൾ അതിന് സ്റ്റേ ചെയ്തു. അങ്ങനെ പട്ടയം കിട്ടിയിട്ടില്ല. പാസ്സായതാണ്. പാസ്സായിട്ട് യോഗത്തിൽ പങ്കെടുത്തവരുടെ ആശങ്കകൾക്കും സംശയങ്ങൾക്കും ആവശ്യങ്ങൾക്കും പരാതികൾക്കും അദ്ദേഹം മറുപടി നൽകി. எங்களுடைய கடமைங்கிறது உங்களுக்கு வீட்டை பாஸாக்கி உங்களுக்கு கட்டமாக வேலை செய்யும் போது பைசா கொடுக்க வேண்டிய கடமை பரணசமிதிக்கு உண்டு. உங்களுடைய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன பேப்பர் வாங்க சொல்றோமோ அதை வாங்கி நீங்க தரணும். வீடு கட்டும் போது ஆரோக்கியபரமான வீடுகளை கட்டணும். பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் எல்லாத்துக்குமே, வாஸ்தவம் தான், குடியேற முடியாது. அப்போனா நம்மளால முடிஞ்ச அளவு உள்ள வீடுகள் போட்டு நீங்கள் ஒரு அபிமானம் உண்டு நமக்கு. இந்த காந்தலூர் பஞ்சாயத்தில் நம்மளுடைய நிறுவன உத்தியோகஸ்தன் விவோ வச்சு இது பரிசோதிச்சு இது வெளியே விடாமல் நியூஸை சரியான முறையில் படித்து யாருக்கெல்லாம் வீடெல்லாம் வெரிஃபிகேஷன் நடத்திருக்கு பேர் வச்சு பஞ்சாயத்தை கூப்பிட்டா வீடு கொடுத்துக்கலாம். பேப்பரில் எதுவும் சிக்கல் வந்து அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லி மனசிலாக்கி இன்னைக்கு கொடுக்கக்கூடிய வீடு எத்தனை தெரியுமா? 241 வீடுக்கு ஜன்னல் விவாதத்திற்கு வீடு கொடுக்குறோம். இந்த காந்தலூர் கிராம பஞ்சாயத்து கையடிக்கவே நடிக்கு 241 வீட்டுக்கு வேறு, அதாவது 36 பேர் எக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. இந்த வேலையில நான் யாருக்கிட்டயுமே சொல்ல, இத்தனை பேருக்கு முன்னாடி சாட்சியை நிறுத்தி கொண்டு 36 ஆடுகளுக்கும் அடுத்த வாரம் பேங்க்ல கொண்டு பில் கொடுக்க கிராம சேவகனை உத்தரவிடுகிறது. அடுத்த வாரம் உங்களுக்கு பில்லு கொடுத்துருவாங்க. அடுத்து பாக்கி உள்ள ஆளுகளுக்கு ஒரு விஷமான தெரியுமா? இன்னைக்கு கூட ஒரு அம்மா கூப்பிட்டு எனக்கு வர முடியல, வீடு என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது, பயப்பட வேண்டாம். வர முடியாது. நீங்க எத்தனை பேர் எங்களுக்கு தெரியும்? தொழில் உறப்புல 369 ரூபா போனா என் வீட்டை கழிய, என் குடும்ப சூழ்நிலையை கழிய முடியாதுன்னு சொல்லி வராத அம்மாமாரும் இருக்காங்க, வயசானவங்களாம் இருக்காங்க. ஆனா அவங்க வரலன்னு சொல்லி வெறுக்கல. இந்த மெசேஜ் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும். நிறைய காரியம் இருக்கு சொன்னதுக்கு, அதனால மட்டும்தான் அவங்க வர சொல்லணும். நீங்க வராதவங்கனால அப்படி இல்லாம தட்டி கழிக்க போறதும் இல்லை. ஒரு காரியம் எங்களுக்கு ஒரு அபிமானம். இந்த நம்ம மேகலையில ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு கட்டில் கொடுத்தா கார்த்திகை கொடுத்த கட்டில்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து கொடுத்துச்சு, கவர்மெண்ட் கொடுத்து அல்ல. ஒரு வீடு கொடுத்தா கார்த்தி இருக்கும்போது கொடுத்த வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 14 பேருக்கும் நாங்க இருக்கும்போது கொடுத்தோன்னு சொல்லணும். இந்த 241 பேரும் நாங்க இருக்கும்போது கொடுத்த வீடுன்னு நீங்க சொல்லணும். அது மட்டும் தான் நாங்க எதிர்பார்க்கணும். வேற எதையுமே நாங்க எதிர்பார்க்கல. எதையாவது தடசங்கள் நிறைய இருக்கும். பேப்பர் வாங்குறதுக்கு பல புத்திமுட்டே இருக்கும். இதுல முழுவன் பெனிஃபிஷரியும் இதுல வந்திருக்கக்கூடிய முழு நாடுகளும் 241 பேரும் ஏன் அவ்வளவுதான் அதுதான் கேட்கலாம். ஒரு கொஞ்சம் ஆளுங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி உடனடியாக கொடுக்கப்படும். எம்எல்ஏ மதிப்புக்குரிய எம்எல்ஏ ராஜா கிட்ட இன்னைக்கு காலையில கூட கேட்டேன். நம்பி உங்களெல்லாம் நம்பி 241 பேரையும் கூப்பிட்டுருக்கோம். கொடுக்க முடியலன்னா நம்ம அந்த பதவியில இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க முடியலன்னா பேப்பரோட பிரச்சனை வேற ஒரு விஷயம். வீட்டுக்கு அலோட்மெண்ட் பைசா ஆகணும். பணம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. தைரியமா கொடுக்கணும்னு சொன்னாரு. கவர்மெண்ட் நம்ம பேசிக்கிறோம். முழுவன் பைசாவும் காந்தலூர் கிராம பஞ்சாயத்தினுடைய 241 வீட்டுக்கும் முழுவன் பைசாவும் 10 நாளைக்குள்ள அலோட்மெண்ட் ஆயிடும். 36 வீட்டுக்கு பைசா உடனே கொடுக்க சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆளுகளுக்கு ஒரு சுபாவம், வீடு வேலை செஞ்சு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல மறுபடியும் ஒரு வீடு வேணும். அதுதான் பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. வீடோட காலாவதி காலகட்டம்ங்கிறது தீர்ந்து போகாது. எனக்கு வீடு வேணும், என் பிள்ளைக்கு வீடு வேணும், போக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ആരോഗ്യപരമായ വീട് കെട്ടി എല്ലാവരും തയ്യാറാകണം. പഞ്ചായത്ത് ഭരണസമിതി ഇടപെടൽ സാധാരണക്കാർക്ക് ആശ്വാസമെന്നും തുടർ പ്രവർത്തനങ്ങൾക്ക് ആശംസകൾ അർപ്പിക്കുന്നതായും പഞ്ചായത്ത് നിവാസിയും മാധ്യമപ്രവർത്തകയുമായ ജിഷ കണ്ണാടൻ പറഞ്ഞു. ഈ 14 മെമ്പേഴ്സിനോടും വളരെ ബഹുമാനം തോന്നുന്ന ഒരു സമയമാണിത്.
ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് ഈ കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് ജനിച്ചു വളർന്ന ആൾ തന്നെയാണ് ഞാൻ. എങ്കിലും ഈ ഭരണസമിതികളിൽ ആദ്യമായിട്ടാണ് ഇതുപോലെ 14 മെമ്പേഴ്സും അതുപോലെ തന്നെ ജനങ്ങളെ കൂടെ ചേർത്ത് പിടിക്കുന്ന ഒരു പഞ്ചായത്തായിട്ട് ധൈര്യമായിട്ട് ഞാനിപ്പോൾ പറയുകയാണ്. ഇങ്ങനെ ഒരു സമിതികളെ കണ്ടെത്തിയതിന് വളരെ സന്തോഷം. എല്ലാവർക്കും വളരെ ഓൾ ദി ബെസ്റ്റ്. ഇനി പറയാനുള്ളത് വീടിനെ കുറിച്ചാണ്. ഇപ്പം എനിക്ക് ഇവിടെ ഒരു അമ്മ പറയുന്ന കേട്ടപ്പോൾ വളരെ വിഷമം തോന്നി. ഇങ്ങനെയും ഈ ഒരു സാഹചര്യം കടന്നു പോകുന്നുണ്ടല്ലോ എന്നോർത്തൊരു സങ്കടമുണ്ട്. പക്ഷേ ഇതിലെനിക്ക് പറയാനുള്ളത് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ, കഴിഞ്ഞ ഭരണസമിതിയിൽ സാധാരണക്കാരാണ്, എല്ലാം പാവപ്പെട്ട് പണിയെടുക്കുന്ന ആൾക്കാരാണ്. ഇതിൽ കൈക്കൂലി വാങ്ങിയ മെമ്പേഴ്സ് വരെ ഉണ്ട്. അതിൽ ഇപ്പം ഞങ്ങൾ വീട് റെഡിയാക്കി തരാം, ഇപ്പം എഗ്രിമെൻ്റ് വെച്ചോ, എനിക്കറിയാം, ആളുകളെ എനിക്കറിയാം. അപ്പം ഞാൻ പറയുകയാണ്, ഇനിയും ഇതൊന്നും സംഭവിക്കരുത്. 5 സെൻറ്റും 10 സെൻറ്റുമുള്ള ആളുകൾക്ക് നിലമായിട്ടുണ്ട്. പുരയിടം ആക്കാൻ വളരെ ബുദ്ധിമുട്ടുള്ളൊരു കാര്യമാണ്. അപ്പോൾ അതൊന്ന് എല്ലാവരും കൂടി തീരുമാനിച്ച് റെഡിയാക്കി കൊടുക്കണം. പിന്നെ എല്ലാവർക്കും വീട് വേണം. എല്ലാവരും വളരെ വിഷമിച്ച് വരുന്ന ആൾക്കാരാണ്. എന്തായാലും പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റിനോട് പറയുകയാണ്, ഞങ്ങളുടെ ഒരു അപ്പനായിട്ട് തന്നെ മക്കളെ ചേർത്ത് പിടിക്കുന്ന പോലെ ഞങ്ങളെല്ലാവരെയും തന്നെ ചേർത്ത് പിടിച്ച് ഇനിയും ഈ ഭരണസമിതി ഈ 5 വർഷക്കാലം അടിപൊളിയായിട്ട് പോകട്ടെ എന്ന് മാത്രം പറഞ്ഞുകൊണ്ട് നിർത്തുന്നു. ഓൾ ദി ബെസ്റ്റ്. ക്ഷേമകാര്യ സ്റ്റാൻഡിംഗ് കമ്മിറ്റി ചെയർമാൻ ബാലമുരുകൻ സ്വാഗതവും മെമ്പർ രേണുക രാജേന്ദ്രൻ നന്ദിയും അർപ്പിച്ചു. ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ.